டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் மொத்தமுள்ள 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையே மும்முனை போட்டி ஏற்பட்ட நிலையில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உட்பட தேசிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. 70 இடங்களுக்கு 699 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடந்தது. டெல்லி முழுவதும் 13,766 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்த 220 கம்பெனி துணை ராணுவ படை வீரர்களும் 19,000 ஊர்காவல் படையினரும் டெல்லி போலீசார் 35,000 பேரும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.